ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. நாம் நேராக கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். தேவனுடைய வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 13வது சங்கீதம் 5வது வசனத்தை இன்றைக்கு நாம் நம்முடைய வேத தியானத்துக்காக தெரிவு செய்திருக்கிறோம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறதாக அங்கே பார்க்கிறோம். தாவீது ராஜா அநேக சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் வேதத்திலே குறிப்பாக 73 சங்கீதத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீத பகுதிகளிலே தாவீது ராஜாவுடைய சங்கீதங்கள் ஏறக்குறைய 73ஆக இந்த வேதம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த இடத்திலே இந்த சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிருபை என்று சொல்லும் பொழுது அது பேர் அன்பென்றும் அதற்கு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அளவிட முடியாத அந்த மிகுந்த பேர் அன்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீது ராஜாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாவிட்டால் விசுவாசம் என்னவென்றால், ஆண்டவருடைய இரக்கத்தின் மீது, அவருடைய கிருபை மேலே அவர் அளவு கடந்த நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை வரலாறை நாம் இந்த வேத புஸ்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபையை அனுதினமும் அவர் அனுபவித்த ஒரு மனிதனாக இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் அந்த கிருபையிலே அவர் வாழுகிற ஒரு மனிதனாக இருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அந்த கிருபையை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அந்த கிருபைக்குரிய தேவனை அவர், அந்த கிருபையை எனக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை தாவீது ராஜா அறிந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ரட்சிப்பை நாம் பல இடங்களிலே பல விதமாக நாம் மொழிபெயர்க்க முடியும், இல்லாவிட்டால் உதாரணப்படுத்த முடியும். ரட்சிப்பு என்றால் காப்பாற்றுகிறது என்ற ஒரு அர்த்தத்தையும் ரட்சிப்பு என்ற ஒரு பகுதி கொடுக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே தாவீது ராஜா தன்னை இந்த இடத்திலே சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் தன்னை பல சூழ்நிலைகளில் இருந்து, ஆபத்தான சூழ்நிலைகளில் இருந்து, தான் உயிர் போகக்கூடிய இல்லாவிட்டால் மரண தருவாயிலே மரணம் அவரை தொடுவதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்த எல்லா தருணங்களிலும் தேவன் தன்னை காப்பாற்றி இருக்கிறார் என்பதை இங்கே வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவர் பல நெருக்கமான பாதைகளிலே, இடுக்கமான பாதைகளிலே, கருகலான பாதைகளிலே, அவர் ஆபத்தான சூழ்நிலைகளிலே, பள்ளத்தாக்குகளிலே அவர் சொல்லுகிறார், நான் மரண எல்லில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான ஆபத்துக்களுடைய வாழ்க்கையிலே வந்திருந்தது. ஆனாலும் அவர் சொல்ல, ரட்சிப்பினால் இருதயம் களிகூறும். ஆண்டவர் அந்த ஆபத்தில் இருந்து, அந்த இக்கட்டில் இருந்து, அந்த நெருக்கத்தில் இருந்து அவரை காப்பாற்றி அவரை தூக்கி எடுத்ததை நினைக்கும் பொழுது அவருடைய இருதயம் களி கூறுகிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம்பிரியமானவளே, இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய கிருபை மேலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமானால், ஆண்டவருடைய இரக்கம் அவ்வளவு பெரியது என்பதை நாம் அறிந்திருப்போமானால், ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாம் எப்பொழுதும் நாங்கள் மன்றாடக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய காருண்யத்துக்காக, அவருடைய மனதுருக்கத்துக்காக நாம் எப்பொழுதும் ஆண்டவர் பக்கம் திரும்புவர்களாக, ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிற
மனிதர்களாக நிச்சயமாக நாம் மாற முடியும். தாவீது ராஜா அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ யுத்தங்களை அவர் செய்த மனிதனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சவுல் ராஜாவு அவரை அதிகமாக துரத்தி சவுல் அநேக காரியங்களை தாவீதுக்கு செய்திருந்த பொழுதும், இவ்வளவு உபத்திரவங்கள் மத்தியிலும், இவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும் அவர் ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டு அந்த தேசத்தை ஆளுகை செய்வதற்கு தாவீது ராஜா சொல்லுவார், கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. நான் அவருடைய கிருபை மேல் நம்பிக்கை வைத்ததினாலே ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் என்று தாவீது ராஜா சொல்லக்கூடும். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி, ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு இரக்கம் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அருமையானவளே, இந்த கிருபையை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை நாம் தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறவளாக இருக்கிறார். நம்முடைய இயலாமையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவளாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதத்திலே வாசிக்கிற பொழுது அவருக்கு இருந்த அந்த ஒரு முல்லை குறித்து எல்லாவற்றையும், அவளுக்கு இருந்த பாடை குறித்து தேவனிடத்திலே அவர் முறையிடுகிறவர்களாக இருக்கிறார். அவர் மன்றாடுகிறவராக இருக்கிறார். அப்படி மன்றாடும் பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு அருமையான பதில் என்னவென்றால், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, என்னுடைய ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரியதான இரக்கம் என்னவென்றால், கிருபை என்னவென்றால், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆண்டவர் அவரோடு கூட வாக்கு பண்ணி ஒன்றுவிட, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்கே இதை வாக்கு கொடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் நிருபங்களிலே வாசிக்கிற பொழுது, அவர் முடிகின்ற பொழுது, தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடிய தருவாயிலே அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நல்ல போராட்டத்தை போராடி முடித்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே இந்த கிருபை அவருக்கு உதவி செய்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து நம்பி அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, தேவனுடைய கிருபையை நாம் நம்பி வாழும் பொழுது, ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் நம்புகிற பொழுது, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களும், எல்லா நெருக்கங்களிலும், எல்லா உபத்திரவங்களும் இந்த கிருபை மேலே நாம் கிருபை பெற்று நாம் ஜெயம் எடுக்கத்தக்கதாக, வெற்றி எடுக்கத்தக்கதாக, இந்த போராட்டமான உலகத்திலே நாம் வாழ்ந்து ஒரு ஜெயமான வாழ்வை வாழத்தக்கதாக ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அவர் கிருபை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதை அனுபவித்து தாவீது ராஜா சொல்லுகிறான், நான் உம்முடைய கிருபை மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நீங்கள் யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள்? தேவன் மேலும் தேவனுடைய கிருபை மேலே நம்பிக்கையாக இருப்பீர்களால் நீங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா ஆபத்திலுமிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறவராக, ஆண்டவர் இந்த உபத்திலிருந்து நம்ம ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எனக்காக உங்களுக்காக இரத்தம் சிந்தி அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். இந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட ஜீவிக்கிறார். பிரியமானவளே, ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய அனைத்து பாவங்களுக்காக, இந்த மானிட பாவங்களுக்காக இயேசு மரித்தார். பிரியமானவளே, தனி ஒருவராக எல்லா பாவத்தையும் அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்கு எங்கள் இருதயத்தை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்கள் பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிப்பார். வேதம் சொல்ல தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடனுக்கு இரக்கம் பெறுவான் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகின்ற பொழுது, நாம் பாவம் செய்திருந்தால் கர்த்தரிடத்திலே மன்னிப்பை கேட்கின்ற பொழுது, இயேசுவிடத்திலே எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகின்ற பொழுது எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அங்கே பார்க்கிற பொழுது தாவீது ராஜாவினுடைய ஜெபம் இல்லாவிட்டால் மன்றாட்டு விருப்பம் என்னவென்றால், உம்முடைய கிருபை மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன், நீ உம்முடைய இரக்கத்தின் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர் ஆண்டவரே, எனக்கு அந்த இரக்கத்தை பாராட்டும், எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று தாவீது ராஜா மன்றாடினது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தது போல நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிருபைக்காக ஜெபிக்கும் பொழுது, மன்றாடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவளே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னது போல, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன அதே ஆண்டவர் தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய கிருபை மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொன்னது போல, காலைதோறும் என் கிருபைகள் புதிதாக இருக்கின்ற புலம்பலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த கிருபைக்காக நாம் ஜெபிப்போமானால், ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கிருபையை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபத்தோடு இந்த செய்தியை நிறைவு செய்யும்படி விரும்புகிறேன். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உம்முடைய கிருபை மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று ஆண்டவரே தாவீது ராஜா சொன்னது போல, உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும் என்று சொன்னது போல கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பினால உம்முடைய கிருபையின் மேலே களிகூற நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேத வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மீதும் உம்முடைய கிருபை தங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிருபை மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை காப்பாற்றி வழிநடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன்.